அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, நிகண்டுகளை அவை தோன்றிய கால வரிசையில் நிரல்படுத்துக. நிகண்டுகளை அவை தோன்றிய கால வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்ற ஒரு வினாவை கேட்டிருந்தாங்க. அதாவது நிகண்டுகள் அடுத்தடுத்த காலகட்டத்துல உருவாயிருக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு 4 நிகண்டுகளுடைய பெயர்களை கொடுத்திருக்காங்க. அந்த நிகண்டுகள்ல எந்த நிகண்டு முதல்ல வரும், 2வது வரும், 3வது வரும், 4வதா வரும் அப்படின்ற அந்த வரிசை முறையில நிரல்படுத்துறது தான் அந்த வினாவினுடைய நோக்கம். அதுல முதல்ல நம்ம தெரிவை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பல்பொருள் சூளாமணி நிகண்டு, ஆப்ஷன் பி உரிச்சொல் நிகண்டு, ஆப்ஷன் சி ஆசிரிய நிகண்டு, ஆப்ஷன் டி அகராதி நிகண்டு. இந்த வினாவிற்கான கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்ட, அதுவும் குறிப்பா விக்கிபீடியாவிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலை நம்ம பார்ப்போம். அந்த விடை குறிப்பை முதல்ல பல்பொருள் சூடாமணி நிகண்டு. இந்த நிகண்டை எழுதியவர் யாருன்னா ஈஸ்வர பாரதியார் தான் எழுதியிருக்கிறாங்க. இது வெளிவந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கொல்லம் 876ல வெளிவந்திருக்கு. அப்ப பல்பொருள் சூடாமணி நிகண்டு ஈஸ்வர பாரதியார் எழுதியிருக்கிறாரு. 876ல கொல்லத்துல வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்க அகராதி நிகண்டு. இது கிபி 1594ல ரேவண சித்தரால வெளியிடப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல பல்பொருள் சூளாமணி நிகண்டு, அடுத்ததாக அகராதி நிகண்டு, 3வதா பாருங்க உரிச்சொல் நிகண்டு. இது கிபி 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னா காங்கேயர். கடைசியா ஆசிரியர் நிகண்டு. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆண்டிப்புலவர் ஆசிரியனுடைய ஆசிரியர். அப்ப இந்த வரிசை முறையில, அதாவது பல்பொருள் சூளாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, ஆசிரியர் நிகண்டு, இந்த வரிசையில இந்த வினாவிற்கான பதிலை நம்ம தேர்வு செய்யணும். அப்படியே அந்த வினாவிற்கான பதிலை தேர்வு செஞ்சோம்னா எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தோம்னா பாருங்க, ஏ டி பி சி இந்த முறையில நம்ம தேர்வு செய்யணும். வினாவோட சேர்த்து பார்த்துருவோமே, நிகண்டுகளை அவை தோன்றிய கால வரிசையில நிரல்படுத்துக அப்படின்றதான் இன்றைய வினா. இதற்கான பதில அந்த வரிசையை பார்த்தோம்னா முதல்ல பல்பொருள் சூளாமணி நிகண்டு, அடுத்ததாக அகராதி நிகண்டு, அடுத்ததாக உரிச்சொல் நிகண்டு, கடைசியா ஆசிரியர் நிகண்டு. ஏ டி பி சி இந்த தெரிவுதான் சரியானது. நன்றி.